மசாலா பூரி செய்யலாம் வாங்க. ஃபஸ்ட்டு ஆனியன், தக்காளி, பூண்டு எல்லாத்தையும் சாப் பண்ணிவிட்டு ஒரு கடாயில் எண்ணெய் போட்டுட்டு அதை ஆனியனை நல்லா பொன்னிறமாக வறுத்துட்டு பூண்டு, பச்சை மிளகாய், தக்காளி இதெல்லாம் சேர்த்து வறுத்துடலாம். வறுத்ததை ஆற வச்சுட்டு மிக்ஸி ஜாரில் போட்டு பேஸ்ட் பண்ணிக்கலாம். அப்புறம் பட்டாணியையும் உருளைக்கிழங்கையும் 3 விசில் குக்கரில் வைக்கலாம். அதை லைட்டாக இந்த மாதிரி ஸ்மாஷ் பண்ணிக்கலாம். ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி நம்ம ஏற்கனவே அரைச்சி வச்ச பேஸ்ட் போட்டுக்கலாம். அப்புறம் மஞ்சத்தூள், மிளகாத்தூள், சீரகத்தூள், உப்பு இதெல்லாம் தேவையான அளவு போட்டுட்டு பட்டாணி உருளைக்கிழங்கு சேர்த்துக்கலாம். சேர்த்ததை நல்லா கிளறி விட்டால் ஒரு கிரேவி கன்சிஸ்டன்சி வரும். இதில் லைட்டாக கரம் மசாலா போட்டுக்கலாம். இதுவே சப்பாத்திக்கோ தோசைக்கோ கிரேவியாக சாப்பிட்டா நல்லாயிருக்கும். இதில் இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்தா மசாலா பூரி நல்லாயிருக்கும். திருப்பி ஒரு கடாய் எடுத்து அதில் எண்ணெய் ஊற்றி பானிபூரியை வறுத்தெடுத்துக்கலாம். இதில் எத்தனை பேருக்கு பானிபூரி பிடிக்கும்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அவ்வளோதான், இதுக்கப்புறம் நம்ம மசாலா பூரி செய்ய ரெடி ஆகிட்டோம். பானிபூரியை நல்லா உடச்சி எடுத்துக்கலாம். அப்புறம் நம்ம ஏற்கனவே வச்சுருந்த கிரேவியை ஊற்றிக்கலாம். கிரேவி இன்னும் கொஞ்சம் தண்ணியாக இருந்தால் நல்லாயிருக்கும். எனக்கு கெட்டியாகிடுச்சு. நீங்கள் தண்ணியாக ட்ரை பண்ணுங்கள். அப்புறம் பொரி, மசாலா கார்ன் இதெல்லாம் வறுத்ததை போட்டுட்டு ஆனியன், கொத்தமல்லி இதெல்லாம் போட்டுக்கலாம். இவ்வளோதான் மசாலா பூரி ரெசிபி. நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.